ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சயின்ஸ் ப்ராஜெக்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். ஸ்கூல் ப்ராஜெக்டாக தான் ஓகேங்களா. இன்னும் ஃபியூ மந்த்ஸ் போனால் வந்து ஸ்கூல் சயின்ஸ் எக்ஸ்போ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வீடியோ போட மாதிரி இருக்கும். ஏன்னா அப்புறமேட்டு எனக்கு வந்து காலேஜ் வந்து ப்ராஜெக்ட் இருக்குது ஓகேங்களா. அதனால தான் வந்து இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என்னால் வீடியோ வந்து போஸ்ட் பண்ண முடியும் ஓகேங்களா. போகிற பேசாமல் வீடியோ போயிடலாம். நான் உங்கள் தமிழகன். இந்த ஷோ ஹவு டு மேக் திஸ். நம்ம சேனலுக்கு புதுசாக வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஆளு கொடுத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து போடுற வீடியோஸ்லாம் தாண்டான்னு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இதுக்கு தேவையான காம்பனண்ட் வந்து ஒரு கார்ட்போர்ட் ஷீட்டு இந்த அளவுக்கு கொஞ்சம் லென்த்தாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. ஏன்னா தெர்மோக்கோல் வந்து மேக் பண்ணுறத விட இந்த மாதிரி கார்ட்போர்ட் ஷீட்டில் வந்து மேக் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இதுவே வந்து ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா தெர்மோக்கோலில் வந்து மேக் பண்ணோம்னா அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கே எடுத்துகிட்டு போகும்போது உடஞ்சிரும். கார்ட்போர்ட் ஷீட்டானா அந்த அளவுக்கு அன்பிரேக்கபிளாக இருக்கும் ஓகேங்களா. அதனால் வந்து கார்ட்போர்ட் ஷீட் வந்து வாங்குறது ரொம்பவே நல்லது ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு எல்இடி லைட்டும் 1K ஹோம் ரெஜிஸ்டரும் ஓகேங்களா. ஒரு 8 எல்இடி லைட் வந்து வாங்கிக்கோங்க ஓகேங்களா. அதே ஈக்குவலாக வந்து ரெஜிஸ்டர் வாங்கிக்கோங்க. அப்புறம் வந்து பேட்ரி, அப்புறம் பேட்ரி கனெக்டர் ஓகேங்களா. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து மேக் பண்ண போகிறோம். ஆக்சுவலி நான் வந்து ஒன்று வாங்க மறந்துட்டேன். ஆக்சுவலி வந்து ஒரு பிளாஸ்டிக் பால் வந்து எல்இடி லைட் வந்து மேலே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி செட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வாங்க மறந்துட்டேன். எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்றும் மறந்துட்டேன். சோலார் பிளானட் வந்து ஜெராக்ஸ் போர்டு மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. சோலார் பிளானட் வந்து நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி அதில் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து கார்ட்போர்ட் ஷீட் மேலே ஃபஸ்ட்டு ஒட்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஒட்டிட்டு அதுக்கு மேலே வந்து ஹோல்ஸ் போட்டு அதுக்கப்புறமா வந்து ஒயர் வந்து சால்ட்ரு பண்ணுவீங்க. அதே வந்து ஒரு 5th டிஸ்க்ளைமர், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்கன்னா அதில் நீங்கள் வந்து பேரண்ட்ஸ் மட்டும்தான் வந்து மேக் பண்ணணும் ஓகேங்களா. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 5th ஸ்டாண்டர்ட் ஓகேங்களா. 6th to 8th ஸ்டாண்டர்ட் 6th and 7th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேரண்ட்ஸோட கைடன்ஸ் இல்லாமல் நீங்கள் வந்து சால்ட்ரிங் கண்ணை தொடக்கூடாது ஓகேங்களா. 8th and 9th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து எப்படி வேணாலும் சால்ட்ரிங் கண்ணு கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும் ஓகேங்களா. நீங்கள் வந்து உங்கள் சேஃப்டிக்காக தான் நான் வந்து இது சொல்கிறேன் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக நான் வந்து ஹோல்ஸ் போட்டு இந்த எல்இடி லைட் வந்து கனெக்ட் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஹோல்ஸ் போட்டு நான் வந்து எல்இடி லைட் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் ஓகேங்களா. இந்த மாதிரி வரிசையாக வந்து ஹோல்ஸ் போட்டு நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும். என்கிட்ட பிளாஸ்டிக் பால் வந்து சின்னதாக பெருசு இல்லாமல் சின்னதாக ஒரு பிளாஸ்டிக் பால் வாங்கி அதை வந்து ஹோல்ஸ் போட்டு அது மேலே இந்த எல்இடி லைட்டுக்கு மேலே நீங்கள் வந்து அது வைக்கணும் ஓகேங்களா. பெருசு வச்சிங்கன்னா வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்காது ஓகேங்களா. சின்னது வச்சிங்கன்னா ஓரளவுக்கு நீட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து எல்இடி லைட்டை வந்து ஒயர் கனெக்ஷனில் பண்ணி முடிச்சிட்டேன். லாஸ்ட்டில் வந்து நான் 1K ஹோம் ரெஜிஸ்டர் வந்து 1 இயர் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். இதில் வந்து 1 கனெக்ட் பண்ணாவே போதும் ஓகேங்களா. இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒயரோடு கனெக்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு எல்இடி லைட் வந்து ஃபஸ்ட்டு நீளமாக இருக்கிற கம்பியை வந்து பாசிட்டிவ், ஷார்ட்டாக இருக்கிற கம்பியை வந்து நெகட்டிவ் ஓகேங்களா. இதே மாதிரி வந்து ஃபஸ்ட்டு ஒயர் வந்து இந்த ஃபஸ்ட்டு 2 எல்இடி லைட்டோடு கனெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டு 2வது எல்இடி லைட்டை வந்து ஒயர் வந்து இது மேலே சால்ட்ரு பண்ணி 3வது எல்இடி லைட்டை வந்து கனெக்ட் பண்ணணும். இதே மாதிரி வந்து கனெக்ட் பண்ணிக்கணும் ஓகேங்களா.
அப்புறம் வந்து அதே ப்ராசஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பிளாக் கலர் ஒயரும் என்கிட்ட வந்து இந்த மாதிரி தின்னான ஒயர் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, கொஞ்சம் மெல்லிசாக இருக்கிற ஒயர் வந்து யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, இது வந்து ஒயர் வந்து ரொம்ப தின்னு. ஓகேங்களா, மெல்லிசாக இருக்கிற ஒயர் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களை வந்து சால்டர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, என்கிட்ட வந்து மெல்லிசாக இருக்கிற ஒயர் இல்லை. ஸோ சயின்ஸ் ப்ராஜெக்ட்டுக்கு தனியாக ஒரு ஒயர் இருக்கும். அதை நீங்கள் வந்து பிளாக் அண்ட் ரெட் ஒயர் மட்டும் வாங்குற மாதிரி இருக்கும். வாங்கி நீங்கள் வந்து இதே ப்ராசஸில் வந்து நீங்கள் வந்து இது பண்ணணும், ஒயர் வந்து சால்டர் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு சுவிட்ச் எடுத்துக்கோங்க. இந்த சுவிட்சு வந்து நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் சுவிட்ச் வந்து இந்த சைடில் நான் வந்து வைக்க போகிறேன். இதில் வந்து பேட்ரியோட பாசிட்டிவ் ஒயரும் நெகட்டிவ் ஒயரும் வந்து இதில் வைக்க போகிறேன். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஃபுல்லாகவே ஒயர் வந்து சால்டரிங் பண்ணி வந்து சுவிட்சோடு கனெக்ட் பண்ணிட்டேன். ஒரே நிமிஷம் பேக் சைடு காமிக்கிறேன். இதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஒயர் வந்து சால்டர் பண்ணிட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த வந்து ரெண்டாவது இந்த எல்இடி லைட்டில் வர லாஸ்ட்டு பாசிட்டிவ் ஒயர் வந்து நான் வந்து டேரெக்டாக வந்து சுவிட்சோட கனெக்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமேட்டு வந்து பேட்டரியில் வர பாசிட்டிவ் ஒயர் வந்து நான் வந்து இந்த சுவிட்சோட ஃபஸ்ட்டில் கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் வந்து சால்டர் பண்ணும். அப்புறம் பாசிட்டிவ் ஒயர் வந்து நான் வந்து பேட்டரியில் ஒரு பாசிட்டிவும் இந்த எல்இடி லைட்டோட பாசிட்டிவ் ஒயர் வந்து நான் கனெக்ட் பண்ணி ஹீட் சிங்க் டியூப்னு ஒன்று இருக்கும், அது போட்டு நான் வந்து டைட் பண்ணிட்டேன், சால்டர் பண்ணி ஹீட் பண்ணி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இப்போ வந்து அந்த எல்இடி லைட் வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இந்த பேட்டரிக்கு வந்து டபுள் சைட் டேப் போட்டு ஓட்டிட்டேன். நான் வந்து இந்த ஹோல்ஸ் போட்டிருக்கனால வந்து நான் பிளாக் கலர் டேப் போட்டு நான் கவர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், நீ வந்து கார்ட்போர்ட் ஷீட்டை வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இதே சைஸ் தான். ஓகேங்களா, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் 3 எல்இடி லைட் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, நான் வந்து இந்த பால்க்கு பதிலாக அந்த சின்ன பிளாஸ்டிக் பால் பதிலாக நான் வந்து இந்த இது டேப் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து இதை ஆன் பண்ணி பார்த்துடுவோம். நான் வந்து என்ன மாதிரியான எல்இடி லைட் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன்னா ஆர்ஜிபி எல்இடி லைட்டாக ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இதில் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, நான் வந்து சோலார் பிளானட் வந்து நான் வந்து ஜெராக்ஸ் எடுக்கல. ஓகேங்களா, எடுத்துன்னா நான் வந்து இந்த மாதிரி போட்டுக்கேன், அதை வந்து ஒட்டியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, நான் வந்து ஜெராக்ஸ் எடுக்க மாட்டேன். நீங்கள் வந்து அந்த சோலார் பிளானட் வந்து நீங்கள் வந்து ஜெராக்ஸ் எடுத்து கார்ட்போர்ட் ஷீட்டில் வந்து ஒட்டிடணும். ஓகேங்களா, அப்புறம் அகெயின் நான் வந்து ஒரு டைம் ரிப்பீட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேரண்ட்ஸ் தான் மேக் பண்ணணும் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம். 6th ஸ்டாண்டர்ட் டு 7th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேரண்ட்ஸோட கைடன்ஸ் இல்லாமல் நீங்கள் வந்து சால்ட்ரிங் ஆனால் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, 8th and 9th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஓனாக மேக் பண்ணலாம். ஓகேங்களா, நான் வந்து உங்களோட சேஃப்டிக்கு தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கான வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கிறேன். போய்ட்றேன், பாய்.